அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாண அரசாங்கத்தோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம முதல் செய்தியாக பார்க்குறோம். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு இங்க்ஸ் பேக்ட் வித் கனெக்டிகட் டு ஸ்ட்ரென்தன் எக்கனாமிக் டைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கனெக்டிகட் அப்படிங்கிற இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாண அரசாங்கத்தோட தமிழக அரசாங்கம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. போத் கனெக்டிகட் அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் இனோவேஷன்ல டாப்பா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம். இந்த அக்ரிமெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா, ரெண்டு செக்டாரை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஒன்னு மேனுஃபேக்சரிங் செக்டார், இன்னொன்னு பார்த்தோம்னா பயோ சயின்சஸ் அப்படிங்கிற இந்த செக்டார். ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரிங் அண்ட் பயோ சயின்சஸ் இதை ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கையெழுத்தாயிருக்கு. ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த கவர்மெண்டோட அமெரிக்கால இருக்கக்கூடிய எந்த மாகாண அரசாங்கத்தோட தமிழக அரசாங்கம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? என்ன செக்டார் அப்படின்னா நமக்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் பயோ சயின்சஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன செய்தி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தமிழக பேஜ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி நேத்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎம் கால்ஸ் ஃபார் ஆல் பார்ட்டி மீட்டிங் ஆன் March 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத March 5 தமிழக அரசாங்கம் பிளான் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு 40 கட்சிகளுக்கான அழைப்பு அப்படிங்கிறது விடுக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேங்களா? இந்த டீலிமிட்டேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு இன்வைட் அனுப்பியிருக்கார். சரிங்களா? அப்ப டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய லோக்சபா மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கணும், அந்த சீட்டோட பவுண்டரிஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றது தான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங்கை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபிக்ஸிங் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் ஃபார் ஈச் சீட் அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கம். சரிங்களா? இந்தியாவில் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத எப்படி பண்றாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட பேஸ் பண்ணி தான் நமக்கு தொகுதிகள் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது செய்யப்படுது. தமிழ்ல பார்த்தோம்னா தொகுதிகள் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது எப்பெல்லாம் வந்திருக்குன்னா, 1952ல வந்திருக்கு, 1963ல வந்திருக்கு, 1973ல வந்திருக்கு, அடுத்ததா 2002ல வந்திருக்கு. ஓகேங்களா? 4 டைம் வந்து நமக்கு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? 4 டைம் தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம லோக்சபா தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் 543 சீட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ 552 அதுல ஆங்கிலோ இந்தியன் போயிருச்சு, 550 இருக்கு. இருந்தாலும் 543 அப்படிங்கிறதா பிரசன்ட் கவுண்டா இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த 543 அப்படிங்கிற நம்பருக்கு எப்படி வராங்க, என்ன சென்சஸ் அடிப்படையில் வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகையை அடிப்படையா வச்சுதான் பண்ணப்படுது. அப்படிங்கிறப்ப என்ன சென்சஸை பேஸ் பண்ணி இந்த டீலிமிட்டேஷனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த 543 அப்படிங்கிற இந்த நம்பர் பார்த்தோம்னா, நமக்கு 1971ல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படிதான் இந்த 543 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த 1971ல எடுக்கப்பட்ட சென்சஸே 25 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வராங்க. ஓகேங்களா? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல இருந்து ஒரு 1975ல இருந்து ஒரு 25 வருஷத்துக்கு, அடுத்த 25 வருஷத்துக்கு இதே இந்த 543 அப்படிங்கிற நம்பரே கண்டினியூ ஆகட்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதன்படி பாக்குறப்ப 2001 வரைக்கும் நமக்கு கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வராங்க. ஓகேங்களா? 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, இதே 543 அப்படிங்கிற நம்பர் 1971 சென்சஸை பேஸ் பண்ணியே இன்னொரு 25 வருஷத்துக்கு இருக்கட்டும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா 2026 வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளோட லோக்சபா சீட்டோட கவுண்ட் அப்படிங்கிறது 543 தான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, லேட்டஸ்டா எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணி நமக்கு தொகுதிகள் அப்படிங்கிற அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப டீலிமிட்டேஷனை யாரு பண்ணுவாங்க, அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யாரு தலைமையில இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற இந்த கமிஷனை கொண்டு அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா, பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ஆர்எல்ஸ் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தோட ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர்ஸ்லாம் வந்து இதுல மெம்பர்ஸா வந்து இருப்பாங்க. அவங்க தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கறத பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் பேக்ரவுண்ட். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா,
நமக்கு தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ண போறாங்க. ஏன்னா 2026 அந்த 543 அப்படிங்கிற கவுண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்ப இப்போ மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுக்க போறாங்க. அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி தொகுதிகளை மறுசீரமைப்பு அப்படிங்கிறது பண்ண போறாங்க. அப்படி பண்றப்ப தமிழகத்துக்கும் தென் மாவட்டத்துக்கும் அதிகமான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் தமிழக அரசாங்கத்துடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா என்னென்ன ஆர்டிகல்ஸோட ரிலேட் ஆகி வரும் அப்படின்னா ஆர்டிகல் 82 அண்ட் தென் ஆர்டிகல் 170 ரிலேட் பண்ணி தான் வரும் நமக்கு. சரிங்களா? 82 அப்படிங்கிறது லோக்சபா, 170 அப்படிங்கிறது பார்த்தோம்னா மாநில அளவில் நமக்கு அந்த தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்றது. சரிங்களா? இப்போ தமிழகத்துக்கு இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது 2 வகையா பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்னு ஆல்ரெடி இருக்கக்கூடிய 543 அப்படிங்கிற நம்பரை கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த 543 அப்படிங்கிற நம்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சரிங்களா? அந்த வகையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி 39 லோக்சபா சீட் இருக்கு. இது நமக்கு இந்த 543 நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த 543 அப்படிங்கிற சீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு 8 சீட்டு குறைஞ்சு 31 சீட்டு தான் வரும். ஓகேங்களா? 39 பாராளுமன்ற தொகுதிகள் தான் வரும். இல்ல அப்படின்னா 848 அப்படிங்கிற நம்பருக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லோக்சபால 543ல இருந்து 848க்கு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் நம்ம 848க்கு இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா தமிழகத்துக்கு 39ல இருந்து இதோட கூடுதலா ஒரு 22 சீட்டு கிடைக்கணும். ஆனா எவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 சீட்டு தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்ப இந்த வகையில பண்ணாலும் நமக்கு சீட்டு கம்மியாகுது, இந்த வகையில பண்ணாலும் சீட்டு கம்மியாகுது. ஓகேங்களா? இதுக்கு தமிழக அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு பொருளாதாரம் மற்றும் அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் இது எல்லாத்திலுமே சிறப்பாக விளங்கக்கூடிய மாநிலங்கள் தென் மாநிலங்கள் தான். ஓகேங்களா? அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சொன்ன இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை சிறப்பா செயல்படுத்தின மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தென் மாநிலங்கள் தான். அதுல குறிப்பா தமிழ்நாடு அப்படிங்கிறது HDA இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயுமே பெஸ்டா செயல்படக்கூடிய ஒரு மாநிலம். இப்போ நம்ம அரசாங்கத்தோட திட்டங்களை சரியான முறையில கொண்டு வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா வச்சிருந்தனால தான் என்ன பண்ண முடிஞ்சது, நம்மளால பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அதை வடக்குல இருக்கக்கூடிய மாநிலங்கள் சரியான முறையில இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால அவங்களோட பாப்புலேஷன் இன்னுமுமே அதிகமாயிட்டே தான் இருக்கு. அப்ப பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த திட்டங்களை சரியா செயல்படுத்தாத மாநிலங்களுக்கு லோக்சபா சீட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. பாப்புலேஷனை கரெக்டா கம்மி பண்ணி கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு லோக்சபா சீட்டோட கவுண்ட் கம்மியாகுது. இது ஏன் கம்மியாகுது? மத்திய அரசாங்கம் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பாப்புலேஷன் அடிப்படையா வச்சு பண்றதுனால தான் இது கம்மியாகுது. இது தென் மாநிலங்களுடைய உரிமைகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்கேஸ் மத்திய அரசாங்கம் இந்த ஒரு ஃபார்முலால பண்றாங்க அப்படின்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸை மட்டுமே ஒரு தேசிய கட்சி ஃபோக்கஸ் பண்ணா போதும், வடக்குல இருக்கக்கூடிய மாநிலங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா போதும், அவங்க ஒரு தேசிய அளவில் நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலை எளிதாக வின் பண்ண முடியும். அப்படி வின் பண்றாங்க அப்படின்னா தென் மாநிலங்களுடைய உரிமைகள், தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கோரிக்கைகள் இது எல்லாமே வந்து அதோட வெயிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிரும், தென் மாநிலங்களோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறதே கம்மியாயிரும். அதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கான முக்கியமான ஒரு விஷயம். பாப்புலேஷனை அடிப்படையா வச்சு ஒரு தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணோம் அப்படின்னா அது தமிழகம் போன்ற தென் மாநிலங்களுக்கு பாதிப்பாதான் அமையும். அதனாலதான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்ப இதுக்கு சஜஷனா என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு 543 அப்படிங்கிற நம்பரை அப்படியே இப்ப இருக்க மாதிரி எப்படி 1976ல ஒரு 25 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க, 2001ல ஒரு 25 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதே மாதிரி இன்னொரு 50 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் ஒரு சஜஷனா சொல்றாங்க. 543 அப்படிங்கிற நம்பரே கான்ஸ்டன்டா இனிமேல் இருந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு சஜஷனுமே இருக்கு. ஸோ இது அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான், பாப்புலேஷனை நம்ம கம்மி பண்ணியிருக்கோம், இருந்தாலுமே நம்மள பாப்புலேஷனை கம்மி பண்ணதுக்காக நம்மளோட லோக்சபா சீட்டு கம்மியாகணுமா அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? அடுத்தது டேக் strict action against teachers who promote caste discrimination in schools, state police commission அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நேத்து நம்ம 5வது மாநில காவல் ஆணையத்தினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு சிலவற்றை பார்த்துருந்தோம்.
என்னெல்லாம் பார்த்துருந்தோம்? கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்பளம் அப்படிங்கிறது 18,000 இருக்கு பேசிக் பே அப்படிங்கிறது. அதை 21,000 62,000 வரைக்கும் இந்த மத்திய அளவில் என்ன கொடுக்குறாங்களோ இந்த கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ்க்கு அதே மாதிரி மாநில அளவுலையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை பார்த்துருந்தோம். 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது கல்வி தகுதியா இருந்துச்சு. அந்த கல்வி தகுதியை உயர்த்தி 12ஆம் வகுப்பாவது படிச்சிருக்கணும். கான்ஸ்டபிள் ஆகணும்னா 12ஆவது படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனை பார்த்துருந்தோம். அதே மாதிரி நம்மளுடைய காவல்துறையில, தமிழக காவல்துறையில பார்த்தோம்னா நிறைய கான்ஸ்டபிள்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ்லாம் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமா அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனை பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இங்க சிலவற்றை கொடுத்திருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போலீஸோட ஒர்க்கிங்ல எதெல்லாம் கஷ்டமா இருக்கு, குறிப்பா பார்த்தோம்னா இந்த ஜாதிய வேறுபாடுகள் அப்படிங்கிறது, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது, ஸ்கூல்லயே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எராடிகேட் பண்றதுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுல சிலவற்றை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரீஜன்ல ஒரு கேஸ்ட் குரூப் டாமினண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த பள்ளியிலையும் பார்த்தோம்னா அந்த கேஸ்ட் குரூப் வந்து டாமினண்டா தான் இருப்பாங்க டீச்சர்ஸ்ல பாக்குறப்ப. சரிங்களா? அப்ப டாமினண்டா இருக்கக்கூடிய கேஸ்ட் குரூப்ஸ் இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸை அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி விடணும். அந்த ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டைவர்சிட்டியுமே அந்த இடத்துல இருக்கணும். ஒரே கேஸ்ட் சேர்ந்தவங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் சிசிடிவி கவரேஜ் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 4 மாசத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு மீட்டிங் நடத்தணும். எதுக்காக அப்படின்னா, யாரெல்லாம் இருக்கணும் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் மீட்டிங்ல பார்த்தோம்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே வந்து அந்த பர்டிகுலர் ரீஜன்ல இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கா அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் அப்படிங்கறத கொண்டு வரணும். இந்த ஜாதிய பிரச்சனைகள்ல அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஜாதிய பிரச்சனைகள் பண்றவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அரசியல் பின்புலத்தோட பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் செல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இந்த சென்சிட்டிவான ஏரியால கேஸ்ட் ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா, இவங்க யாராவது பண்றாங்களா, இந்த டாமினன்ட் குரூப் ஏதாவது பண்ண போகுதா, இல்ல இந்த டாமினன்ட் குரூப் ஏதாவது பண்ண போகுதா, இந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் அந்த ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணணும், அந்த ஒரு டேட்டாவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் செல் அப்படிங்கிறத உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணும். SC/ST ஆக்ட்ல 1989ல பார்த்தோம்னா என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு, எவ்வளவு வருஷம் தண்டனைகள்லாம் கொடுக்குறாங்க, இந்த ஜாதிய வேற்றுப்பாடுகள் பாக்குறவங்க இல்ல அட்ராசிட்டிஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி புதுசா வந்த பாரதிய நியாய சங்கீதால செக்ஷன் 194 இதை பத்தி தான் பேசுது. அது அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணா அப்ப அதுக்கு கீழே எவ்வளவு தண்டனைகள்லாம் இருக்கு, அந்த மாதிரியான அவேர்னஸையும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தோம்னா இந்த கேஸ்ட் ரிலேட்டட் வயலன்ஸ்னால போலீஸ்க்கு எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருக்கு, அதை தடுக்கணுங்கிறதுக்கு இந்த கேஸ்ட் ரிலேட்டட் வயலன்சஸை நம்ம தடுக்கிறோம். இந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் ஸ்டெப்ஸை எடுக்கிறப்ப கேஸ்ட் ரிலேட்டட் வயலன்சஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ அதனால போலீஸ் ஃபோர்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ். ஸோ இந்த எடிட்டோரியல் பேஜ்ல பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு செய்தி பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கறத பத்தி ஒரு டேட்டா கொடுத்திருந்தாங்க. இல்ல இன்டர்நெட் ஷட் டவுன்ல பார்த்தோம்னா உலக அளவுல மியான்மர் அப்படிங்கிற கண்ட்ரி, ஓகேங்களா? இந்த மியான்மர் பார்த்தோம்னா 85 இன்டர்நெட் ஷட் டவுன்ஸோட வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்டா இருக்கு. இந்தியா 2வது இடத்துல இருக்காங்க, 84 இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ். இந்த இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஏரியால ஏதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஒரு ஏரியால பார்த்தோம்னா நமக்கு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, இந்த ஒரு மணிப்பூர்ல நடந்த இந்த ஜாதி கலவரம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து போய் அதனால ஒரு வயலன்ஸ் கிரியேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இது இன்னும் சில நேரங்களில் பார்த்தோம்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸை கம்மி பண்றதுக்காக கூட இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறத பண்றாங்க. ஸோ அதில் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் இன் இந்தியா இன் 2024 2024 மட்டுமே 84 டைம் இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஆனா
நமக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிற ஆர்டிகலுக்கு கீழே வரும். அதாவது ஆர்டிகல் 19க்கு கீழே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான் ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறது. நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தேவையான ஒரு ரைட் அது இல்லையா? அப்ப அனுராதா பாஷின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்கு. இந்த அனுராதா பாஷின் வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது டெஸ்ட் ஆஃப் நெசசிட்டி அண்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? டெஸ்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி நெசசிட்டி அப்படின்னா என்ன? நெசசிட்டி அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துல நமக்கு ஒரு இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது தேவைப்படுதா அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டை, அந்த ஒரு கண்டிஷனை மீட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்டர்நெட் ஷட் டவுன் கொண்டு வரனால நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு கண்டிஷன்ஸா வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கேசஸ்ல மட்டும்தான் இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கைட்லைன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெலிகம்யூனிகேஷன்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. டெலிகம்யூனிகேஷன் ஆக்டுக்கு கீழே இந்த டெலிகம்யூனிகேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரூல்ஸ்லயுமே பார்த்தோம்னா எதுக்காக அந்த இன்டர்நெட் ஷட் டவுன் போட்டிருக்காங்க, எவ்வளவு டியூரேஷனுக்கு போட்டிருக்காங்க, அந்த மாதிரி டேட்டாவை பிரசன்ட் பண்ணணும். ஆனா மத்திய அரசாங்க தரப்புல இருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டேட்டாஸ் எதுவுமே பிரசன்ட் பண்ணல அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறப்ப ஒரு டெரரிசம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறத பண்றாங்கன்றத நம்ம மெஷர்ஸ்லயும் எழுதலாம், சேலஞ்சஸ்லயும் எழுதிக்கலாம். சரிங்களா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரி, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஆர்டிகல் இருந்துச்சு. இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வைல்ட் அண்ட் சேஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹாபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் ஹாஸ் லெட் டு ரைஸ் இன் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். அதாவது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படக்கூடிய மோதல்கள் அதை பத்தி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான காரணங்கள்னால இந்த மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மோதல்கள் ஏற்படுது, அதுக்கு என்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு, காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரை ஸ்பெல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ட்ரை ஸ்பெல் அண்ட் அன்யூஸ்வலி ஹாட் சம்மர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வனவிலங்குகளுக்கு அந்த வனவிலங்குகள் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த வனவிலங்குகள் தண்ணீரை தேடி மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வராங்க. அதனால ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்படுது. அப்ப இது ஒரு முக்கியமான ரீசன். ட்ரை ஸ்பெல் அண்ட் அன்யூஸ்வலி ஹாட் சம்மர், ஹீட் வேவ்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம காரணமா கொடுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அலெஜ்டு பாப்புலேஷன் பூம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பாப்புலேஷன் பூம், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில உயிரினங்கள், ஒரு சில வைல்ட் அனிமல்ஸ்லாம் பார்த்தோம்னா அதனுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பன்மடங்கு உயர்ந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ திடீர்னு அதனோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறனால என்ன ஆகுது, அது அதனுடைய வாழ்வாதாரத்தை தேடி அப்படியே காட்டுக்குள்ளாரையும் திடீர்னு பார்த்தோம்னா ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் வந்துடும். சரிங்களா? அதான் அலெஜ்டு பாப்புலேஷன் பூம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற என்ன காரணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஹாபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன், ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ், மனிதர்களால் ஏற்படக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இடம். ஓகேங்களா? அண்ட் இந்த விலங்குகளோட இடத்துல செட்டில்மெண்ட்ஸை கொண்டு வரது. அடுத்ததா பார்த்தோம்னா அன்ரெகுலேட்டட் டூரிசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? டூரிசம் நம்ம ரெகுலேட் பண்ணாம விட்டனால என்ன ஆகுதுன்னா, இந்த காட்டு பகுதிகளுக்குள்ள ரெசார்ட் கொண்டு வரது, ட்ரெக்கிங் அனுமதிக்கிறது, இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்தது கேட்டில் கிரேசிங் நியர் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? நம்ம ஆடு மாடெல்லாம் கொண்டு போய் அந்த ஃபாரஸ்ட், அந்த வனவிலங்குகள் வரக்கூடிய பகுதிகளிலே போய் கொண்டு போய் விடுவோம். ஸோ இதனால என்ன ஆகுது, அந்த வனவிலங்குகள் வந்து இந்த கேட்டில் வந்து அடிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் ஏற்படுது. என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அடுத்ததா பார்த்தோம்னா ஃபுட் வேஸ்ட்டை வந்து அந்த ஃபாரஸ்டோட பவுண்டரிஸ்ல வந்து டம்ப் பண்றது என்ன ஆகுது அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேற என்ன காரணங்கள்லாம் இருக்குன்னா, இன்வேசிவ் பிளான்ட்ஸ் இருக்கனால, இண்டஸ்ட்ரியல் பிளான்டேஷன்ஸ் லைக் யூகாலிப்டஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்கனால என்ன ஆகுதுன்னா வைல்ட் லைஃபோட அந்த ஃபுட் ஹேபிட்ஸ், அதனுடைய ஃபீடிங் பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ காசஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ட்ரை ஸ்பெல்லாக இருக்கிறது, அன்ரெகுலேட்டட் டூரிசம், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, கேட்டில் கிரேசிங் ஆகிறது, ஃபுட்டை டம்ப் பண்ணுறது, என்க்ரோச்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி பல ரீசன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில ரீசன்ஸை நம்மளே எழுதிடலாம், ஒரு சில ரீசன்ஸை இந்த மாதிரி படிச்சாதான் நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஆர்டிகல் கேரளாவோட ரிலேட்
பண்ணி வந்திருக்கும் சரிங்களா. ஆனா இதை நம்ம பொதுவாகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறத குறிப்பா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படிங்கிறப்ப இங்க பண்ண ஸ்டெப்ஸை தமிழ்நாடு அரசாங்கமும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சஜஷன்ஸா கொடுக்க முடியும், வே ஃபார்வர்ட்ல எழுத முடியும் சரிங்களா. அப்படிங்கிறப்ப இவங்க கேரளாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட்டரி ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பார்ட்டிசிபேட்டரி ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்னா லோக்கல் கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ணணும் ஓகேங்களா. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காடுகள் சார்ந்து ஏதாவது ஒன்று பண்றோம், என்விரான்மெண்ட் சார்ந்து ஏதாவது ஒன்று பண்றப்ப லோக்கல் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸே ஆகாது. அப்ப பார்ட்டிசிபேட்டரி ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே என்ன பண்ணுன்னா இந்த விலங்குகள்லாம் எதனால இங்க மனிதர்களை இருக்கக்கூடிய இருப்பிடங்களை நோக்கி வருது அப்படின்னா ஒன்று சாப்பாடு இல்லாமல் இருக்கும், இல்லை தண்ணி இல்லாமல் இருக்கும். முக்கியமான காரணம் இதுதான். அதை தாண்டி தான் மற்ற காரணங்கள்லாம். அப்போ நேச்சுரல் எக்கோசிஸ்டமை நம்ம டெவலப் பண்ணணும், அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த சோலார் ஃபென்சிங் அப்படிங்கிறத பண்ணுவாங்க ஓகேங்களா. யானைகள் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்குள்ள வராமல் இருக்கிறதுக்காக இந்த எலிஃபென்ட் காரிடார்ஸை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா சோலார் ஃபென்சிங் பண்ணுவாங்க. அதில் ஏஐ ஃபிக்ஸ் பண்ண கேமராஸை வந்து கொண்டு வருவாங்க, ஏஐ ஃபிக்ஸ் பண்ண அலாரம் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலிஃபென்ட்ஸ்லாம் வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தூரத்தில் இருக்கப்பயே டைரக்டா வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல் சென்டருக்கு போயிடும். அதுல இருந்து கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து ஆட்கள் அனுப்பி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்காம பார்த்துப்பாங்க. இதுவுமே கேரளால தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சில்லி ஃபென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில்லி ஃபென்சிங் அப்படிங்கிறது ட்ரைபல் பீப்புள்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழங்கால டெக்னிக் சில்லி ஃபென்சிங் அப்படிங்கிறது. இந்த சில்லி ஃபென்சிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு அந்த மிளகாயை வந்து ஒரு ஃபென்ஸா கிரியேட் பண்ணி வைப்பாங்க. ஸோ தட் வைல்ட் அனிமல்ஸ் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ்குள்ள வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா. ஸோ இது ஒரு விஷயமா நம்ம எழுதலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஏஜென்சி அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃபோட அந்த பெனிஃபிட்ஸ்க்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதுவுமே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா AI has an environmental problem அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ AI டெக்னாலஜியோட growth அப்படிங்கிறத நம்ம எல்லாருனாலையும் ஃபீல் பண்ண முடியும். ChatGPT, DeepSeek இந்த மாதிரி நிறைய AI பிளாட்ஃபார்ம்ஸ், ஜெனரேட்டிவ் AI மாடல்ஸ்லாம் இருக்கு. இதனால என்ன என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஏற்படுது அப்படிங்கிறதா இந்த ஒரு ஆர்டிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்துச்சு சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிறதா பேக் போனா இருக்கு. ஏஐயோட ஒரு ஒர்க்கிங்கே பேக் போன் என்னன்னா நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கு டேட்டா சென்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட குளோபல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ல 1% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி நமக்கு ஒரு டேட்டாவை பிரசென்ட் பண்றாங்க சரிங்களா. அப்ப டேட்டா சென்டர்ஸ் என்ன பண்ணுது, குளோபல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனை வச்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா 10 to 100 டைம்ஸ் வந்து நமக்கு நார்மல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பவரோட 10 to 100 டைம்ஸ் வந்து இந்த மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் பயன்படுத்துறதுனால தேவைப்படுது. அப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அப்படிங்கிறதுமே இதனால ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர்ஸ் ஏஐயோட டெவலப்மெண்ட்னால என்ன ஆகுதுன்னா வேஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ChatGPT இந்த மாதிரியான மாடல்ஸை ட்ரெயின் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய எனர்ஜி செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைனிங் மாடல்ஸே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 552 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வந்து எமிட் பண்ணுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு என்விரான்மெண்ட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸை 2-3 பாயிண்டா கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ்க்கு நமக்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் பண்ணுது அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அப்ப அதை ரெனியூவபிள் எனர்ஜியோட லிங்க் பண்ணி விடணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூகுளோட டீப் மைண்ட் இந்த மாதிரியான ஏஐ மாடல்ஸை வச்சு விண்ட் எனர்ஜி ப்ரெடிக்ஷனை வந்து பண்றாங்க. எங்கெல்லாம் விண்ட் எனர்ஜி அதிகமா வருதோ அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஏஐ மாடல்ஸ் ட்ரைனிங் இதெல்லாம் பண்றதுனால நமக்கு எமிஷன்ஸை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெனியூவபிள் எனர்ஜி பேஸ்டா அதுக்கான பவர் சப்ளையை கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க சரிங்களா. சோ தட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எமிஷன்ஸை கம்மி பண்ண முடியும். ஏஐ வந்து ஒரு டெவலப்பிங் டெக்னாலஜியா இருக்கு. அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்றப்பே அதை சஸ்டைனபிள் ஏஐயா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எமிஷன்ஸ்க்காக நம்ம பின்னாடி ஒர்க் பண்ண தேவையில்ல. டெக்னாலஜி வளர வளர அந்த எமிஷன்ஸையும் கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா. ஸோ இதை ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா விமன் ஷிஃப்டிங் ஃப்ரம் அன்பெய்டு டொமஸ்டிக் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து
நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைம் யூஸ் சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டைம் எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சரிங்களா. ஸோ டைம் யூஸ் சர்வேயில் பார்க்குறப்ப ஸோ மென் அண்ட் விமன் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 75% ஒரு டேல 75% பயன்படுத்துறாங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இன் அ டே இன்க்ரீஸ் டு 75% அண்ட் 25%. மென்னுக்கு 75%, விமனுக்கு 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தோம்னா இந்த ஆர்டிகல் ஃபுல்லாகவே டேட்டா பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு மேல் வந்து எவ்வளோ நேரத்துக்கு அவங்க ஒரு நாளில் எவ்வளோ நேரத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 473 மினிட்ஸ் பண்ணுறாங்க. விமன் பார்த்தோம்னா 341 மினிட்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது, ஃபீமேல்ஸ் வந்து அதிகமாக ஹவுஸ் ஹோல்டு கேருக்கு அதிகமான இப்போ மேல் பார்த்தோம்னா 470 மினிட்ஸ், இவங்க 340 மினிட்ஸ். இன்னும் ஒரு 130 நிமிஷம் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னமுமே நம்மளோட சொசைட்டி டெவலப் ஆனாலுமே இன்னமும் விமன் வந்து அதிக நேரம் வந்து எதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டை தாண்டி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப அந்த ஒரு ரேட் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகிட்டே வருது. ஃபீமேல் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, மேல் ஃபேமிலி ஒர்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மோரார்லெஸ் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நமக்கு அது ஈக்குவலாக மென் அண்ட் விமன் ஈக்குவலாக ஒர்க்குக்கும் ஃபேமிலி லேபருக்கும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது ஈக்குவல் ஆயிரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க சரிங்களா. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சில்ட்ரன் அவங்களோட செல்ஃப் லேர்னிங்காக எவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா சும்மா மாஸ் மீடியா இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கக்கூடிய ஆர்டிகல் தான், ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.